சிவாய நமக. குருதேவா. நித்திய பிராணயோகா பயிற்சி 7. பயிற்சி 6ல் நீங்கள் என்ன பண்ணியிருப்பீங்க? மூச்சை நல்லா மெதுவாக எடுத்து ஊ என்ற உச்சரிப்போடு மூச்சை வெளியே விட்டுருப்பீங்க. அதே போல தான் இந்த பயிற்சி பண்ண போகிறோம். கொஞ்சம் மாற்றம் இருக்கும், அவ்வளவுதான். இதுவரை பயிற்சி 6 வரைக்கும் செய்த நீங்கள் இந்த நித்திய பிராணயோகா பயிற்சி 7ல் ஒரு நல்ல ஒரு மாற்றத்தையும் அனுபவத்தையும் உடலில் ஒரு அதிர்வையும் நீங்கள் உணர வாய்ப்பு இருக்குது இந்த பயிற்சி 7ல். அதை தான் நாம் இப்போ பார்க்க போகிறோம். இப்போ பயிற்சி 6ல் என்ன பண்ணீங்க? நல்லா நிமிர்ந்து உட்காந்துக்கிட்டீங்க, கைகள் ரெண்டும் பக்கவாட்டில் வச்சுக்கிட்டீங்க, கண்களை மூடிக்கொண்டு மூச்சை இழுத்துட்டு ஊன்னு மூச்சை வெளியில் விட்டீங்க. இதை ஒரு 5 நிமிஷம் நீங்கள் செய்தீங்க. 3 நாட்கள் தொடர்ந்து காலை மாலை. இப்போ இந்த பயிற்சி 7ல் என்ன செய்யணும்னு பார்த்தீங்கன்னா, அதே தான் ஒரு சின்ன மாற்றம். எப்படின்னு பார்த்தீங்கன்னா, நல்லா நிமிர்ந்து உட்காந்துக்குங்க, கண்களை மூடிக்கொள்ளுங்கள். அதுக்கு முன்னாடி இந்த கைகள் 2 கட்டை விரலை பயன்படுத்தி காதுகளையும் நல்லா மூடிக்கணும். இந்த மாதிரி மூடிக்கிட்டு கண்களை மூடிக்கொண்டு நல்லா கவனிங்க. மூச்சை மெதுவாக எடுத்து ஊ என்ற சத்தத்தோடு மூச்சை விடணும். இப்போ அடியேன் ஒரு முறை செய்கிறேன் பாருங்கள். முன்னாடி பயிற்சியில் இதே ஊவை மூச்சு இழுத்து விட்டீங்க, ஆனால் அப்போ காதை மூடலை. ஆனால் இந்த பயிற்சி 7ல் காதை மூடிக்கொண்டு செய்ய வேண்டும். அப்போனா அந்த சத்தம் மட்டும் உங்களுக்கு கேட்கும். அந்த ஊ என்ற சத்தம் மட்டும் உங்கள் காது கேட்கும். உடலில் ஒரு விதமான அனுபவம் ஏற்படும். அப்போ உங்களுக்கு அந்த அனுபவத்தில் அது ஒரு தெய்வீகமாகவே உங்களுக்கு தெரியும். அதனால் பயிற்சி 7ல் இப்போ நம்ம என்ன பண்ண போகிறோம் பாருங்கள். நல்லா நிமிர்ந்து உட்காந்துக்கிட்டு கண்களை மூடிக்கொண்டு கை கட்டவரலை பயன்படுத்தி காதுகளையும் மூடிக்கொண்டு கண்களையும் மூடிக்கொண்டு இப்போ ஒரே ஒரு முறை அடியேன் செய்கிறேன், நீங்கள் அதை பாருங்கள். இந்த பயிற்சியில் இப்படித்தான் செய்யணும். உங்களால் எவ்வளோ நீளமாக மூச்சு எடுக்க முடியுமோ அவ்வளோ நீளமாக மூச்சு விடுங்க. எவ்வளோ நீளமாக உங்களால் அந்த ஊன்ற உச்சரிப்போடு மூச்சை விட முடியுமோ நல்லா மூச்சை விடுங்க. இதுபோல் இந்த பயிற்சியை நீங்கள் காலை மாலை 2 வேளை 5 நிமிடம் மட்டுமே செய்ய வேண்டும். இந்த பயிற்சியை செய்வதற்கு முன் யூடியூப்பில் காயகல்பம் என்ற டிவியை சப்ஸ்கிரைப் செய்து கொள்ளுங்கள். அப்போ தான் அடுத்த பயிற்சியை நீங்கள் தொடர்ந்து பார்த்து பயிற்சி பெற முடியும். ஆகையினால் பயிற்சி 7ஐ இனி நீங்கள் நல்லா பயிற்சி பண்ணுங்கள். சிவாய நமக. குருதேவா.